வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்புகளை இன்று ஆய்வு செய்கிறது மத்திய குழு. முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் முக்கிய ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்து. 2 பேர் பலி, 43 பேர் படுகாயம். அரசியல் தலையீடு இல்லை என மத்திய அமைச்சர் பேச்சு. சோதனை நடத்த அதிகாரம் உள்ளதாக வருமான வரித்துறை விளக்கம். $20,000 தொண்டு நிறுவனங்களுக்கு தடை. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. வர்தா புயல் சேதங்களை பார்வையிட தமிழகம் வந்துள்ள மத்திய குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் உயர் அலுவலர்களை இன்று காலை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளது. பிரவீன் வசிஷ்டா தலைமையில் வந்துள்ள 8 பேர் கொண்ட மத்திய குழுவினரின் ஆலோசனை பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கா சையத். தமிழகத்தில் கடந்த 12ஆம் தேதி வர்தா புயல் தாக்கியதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டது. தமிழக அரசு முதற்கட்டமாக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய அரசு தரப்பில் முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாயும், தொடர் பணிகளுக்காக 22,573 கோடி ரூபாயும் தேவை என மத்திய அரசு தரப்பில் கோரிக்கை வைப்பதற்காக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து மத்திய குழுவானது தற்போது தமிழகம் வந்திருக்கிறது. தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து இந்த குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் அனைத்து துறை செயலாளர்களையும் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பனகல் பார்க், அண்ணா ஆர்ச், திருமங்கலம் போன்ற பகுதிகளிலும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளையும் இந்த மத்திய குழுவினர் பார்வையிட இருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. வர்தா புயல் பாதிப்புகளை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினரை சந்தித்து பாதிப்புகளுக்கு தகுந்த நிதி வழங்க கோரி மனுக்களை அளித்ததாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். கடந்த 12ஆம் தேதியன்று வீசிய வர்தா புயலால் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின. இந்நிலையில் புயல் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவினர் நேற்று சென்னை வந்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அலுவலர்களுடன் புயல் பாதிப்பு குறித்த விவரங்கள் மற்றும் தகவல்களை கேட்டறிந்தனர். பின்னர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சுப்பிரமணியன் தலைமையில் மத்திய குழுவினரை சந்தித்து மனுக்களை அளித்தனர். வர்தா புயலால் லட்சக்கணக்கான மரங்கள் முறிந்து விழுந்து விட்டதாகவும், ஆயிரக்கணக்கான மின்கம்பங்கள், வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் என மத்திய அரசு பாதிப்புகளை சீரமைக்க கோரி மனுக்களை அளித்தனர். சென்னையை பொறுத்தவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் அடியோடு சாய்ந்திருக்கிறது. மீண்டும் சென்னையை ஒரு பசுமையான நிலையினை கொண்டு வர வேண்டும் என்கின்ற திமுக கழகத்தின் கோரிக்கையை முதல்வருடன் இருக்கிற அந்த குழுவை சந்தித்து சென்னையில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை விளக்கலாம் என்கின்ற வகையில் திமுக கழகத்தின் 13 சட்டமன்ற உறுப்பினர்களும் வருகை தந்தோம். அவர்களை இப்பொழுது நாங்கள் நேரடியாக சந்தித்து கோரிக்கை மனுக்கள் தந்திருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 2 பேர் பலியாகினர். 43 பயணிகள் காயமுற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே அஜ்மீர் சால்டா விரைவு ரயில் இன்று காலை 7 மணி அளவில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது. 15 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பேர் பலியாகினர். 43க்கும் அதிகமான பயணிகள் காயமுற்றனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்றுள்ள மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டனர். கான்பூர் அருகே ரயில் தடம் புரண்ட விபத்து குறித்து உயர்நிலை அலுவலர்கள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில், அஜ்மீர் சால்டா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டதை தொடர்ந்து நிலையை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், சம்பவ இடத்திற்கு விரைவாக செல்லுமாறு உயர் அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்குமாறும், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தர உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது தொடர்பாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பயணிகள் இடையூறு இல்லாமல் பயணத்தை தொடர மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். உயர் மதிப்பு ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பு நாட்டை சுத்தம் செய்யும் நடவடிக்கை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்.
உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, நாட்டு மக்கள் தன்னை பிரதமராக மட்டும் உருவாக்கவில்லை என தெரிவித்தார். சிறந்த காவலாளியாக இருந்து நாட்டை அளிக்கும் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்ற வாக்குறுதியை தற்போது நிறைவேற்றியிருப்பதாகவும் கூறினார். உயர் மதிப்பு கொண்ட ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பு நாட்டை சுத்தம் செய்யும் நடவடிக்கை என குறிப்பிட்டார். நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஊழல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இதற்கான போராட்டத்தில் வெற்றி கிடைத்துள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். उन बेईमानों को पता नहीं था कि हमें पूरी जानकारी है कि बेईमान क्या करेंगे और आज रोज पकड़े जा रहे नहीं पकड़े जा रहे। नोटों के ढेर, सोने के ढेर आ रहे कि नहीं आ रहे? सबका पसीना छूट रहा है। भाइयों बहनों, ये सफाई अभियान है, सफाई अभियान। தமிழகத்தில் நடைபெற்று வரும் வருமான வரி சோதனையில் அரசியல் தலையீடு இல்லை என மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் நிறுவனத்தின் 75வது ஆண்டு விழாவில் வெங்கையா நாயுடு பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உயர் மதிப்பு பணத்தாள்கள் ரத்து நடவடிக்கையால் நாட்டில் மின்னணு பண பரிமாற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் நடவடிக்கையால் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு நுழையும் கள்ளநோட்டுகள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் தவறாமல் வரி செலுத்துவோருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்தார். முறையாக வரி செலுத்தாமல் பணத்தை பதுக்கி வைத்துள்ளவர்களுக்கு தான் பாதிப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதில் மத்திய அரசின் தலையீடு இல்லை என்றும் வருமான வரித்துறையினர் சுதந்திரமாக தங்களுடைய கடமையை செய்து வருவதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். That do not require any response at all. Law takes its own course. There is no political interference at all. IT department where they get permission to enter into the chief secretary. Should I answer this as a minister? IT department, if necessary, they will answer it. That is a matter led by IT department. The government has no role in this. There is no political interference. முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் வீட்டில் சோதனை நடத்துவதற்கு தங்களிடம் அதிகாரமும் ஆதாரமும் இருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ராமமோகன ராவ், வருமான வரித்துறை சோதனை நடத்தியது அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதல் என குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு தற்போதும் தான் தலைமைச் செயலர் என்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். முதல்வராக ஜெயலலிதா இருந்திருந்தால் தமிழகத்தில் மத்திய பாதுகாப்பு படையினர் நுழைந்திருக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறிய ராமமோகன ராவ், தமிழக அரசு தன்னை காப்பாற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள வருமான வரித்துறை, வருமான வரி புகார் தொடர்பாக ஒருவர் வீட்டில் சோதனையிட செல்லும் போது அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலும் சோதனையிடுவது வழக்கமான நடவடிக்கை என தெரிவித்துள்ளது. சோதனை நடத்துவதற்குரிய அதிகாரமும் ஆதாரமும் வருமான வரித்துறைக்கு உள்ளதாகவும் கூறியுள்ளது. சோதனை நடத்தும்போது துணைநிலை ராணுவத்தை பயன்படுத்தும் அதிகாரப்பூர்வமான வருமான வரித்துறைக்கு உண்டு என்றும் இதுபோன்ற நடவடிக்கை ஏற்கனவே பல மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் ஆயுட்கால தலைவராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுரேஷ் கல்மாடி நியமிக்கப்பட்டதற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். 1996 முதல் 2011 வரை இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக சுரேஷ் கல்மாடி பதவி வகித்தார். அப்போது தில்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி முறைகேடு புகாரில் சுரேஷ் கல்மாடி சிக்கினார். இது தொடர்பான வழக்கில் 10 மாதம் சிறை தண்டனை அனுபவித்த அவர் பின்னர் ஜாமீனில் வெளிவந்தார். இதனிடையே இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் ஆயுட்கால தலைவர்களாக சுரேஷ் கல்மாடியும் அபய் சிங் சௌதாலாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல், இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் இதுபோன்ற செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். We are shocked at the resolution passed by the IOA to make Suresh Kalmadi and Abhay Chautala as life presidents of IOA. This is totally unacceptable to us. விமான நிலையங்களில் நுழைவுச்சீட்டு பெற ஆதார் அட்டை கட்டாயம் என மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் தனித்தனி அடையாள எண் வழங்குவதன் மூலம் நாடு தழுவிய குடிமக்கள் தரவுதளத்தை உருவாக்குவதே ஆதார் அடையாள எண் முறையின் முதல் நோக்கம் என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அரசின் மானியங்கள், திட்ட பலன்கள் ஆகியவற்றை பெற ஆதார் அட்டை அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டையும் மேற்கொண்டுள்ளது. இதனிடையே விமான நிலையங்களில் நுழைவுச்சீட்டு பெற ஆதார் அட்டை கட்டாயம் என மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது.
வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற 20,000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தடை விதித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. விதிகளை மீறி அந்த நிறுவனங்கள் செயல்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 30,000க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன. அவற்றுக்கு வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடையாக வழங்கப்படுவதாகவும் அதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் புகார் எழுந்தது. இதுகுறித்து ஓராண்டுக்கும் மேலாக ஆய்வு செய்த மத்திய உள்துறை அமைச்சகம் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட 20,000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. தற்போது மொத்தம் 13,000 தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே வெளிநாட்டு நிதியுதவி பெறுவதற்கான உரிமம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்தமானில் இன்று அதிகாலை 2:51 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.2 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல் வெளியாகவில்லை. முன்னதாக கடந்த 4ஆம் தேதி 4.8 ரிக்டர் அளவிலும், கடந்த 23ஆம் தேதி காலை 10:26 மணிக்கு 4.8 ரிக்டர் அளவிலும் அந்தமானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த மாதத்தில் மட்டும் இதுவரை 3 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் திரளானோர் அந்தமானுக்கு சென்றுள்ளனர். அங்கு கடந்த 1 மாதத்திற்குள்ளாக 3 முறை நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். விளையாட்டு வீரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அமைச்சர் பாண்டியராஜன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படும் என தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். திருச்சி அண்ணா விளையாட்டரங்கத்தை ஆய்வு செய்த அவர் வீரர்களுக்கு தேவையான வசதிகள் பற்றி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் பாண்டியராஜன், கடந்த ஒலிம்பிக்கில் தமிழகத்திலிருந்து 6 பேர் பங்கேற்றதாகவும் இனிவரும் காலங்களில் இந்த எண்ணிக்கை 4 மடங்காக உயர்த்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் விளையாட்டுத்துறையுடன் இணைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் திட்டம், அந்த திட்டத்துக்கு உயிர் கொடுத்து சென்ற முறை 6 பேர் சென்ற ஒலிம்பிக்ஸ் தமிழகத்திலிருந்து 6 பேர் போனாங்க. அதை 4 மடங்கு ஆக்குவதற்காக எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். பன்முகத்தன்மை கொண்ட தமிழக ஸ்போர்ட்ஸ் கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்துறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக பிரதமர் அமைச்சகமும் தமிழக முதல்வரும் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பண மதிப்பிழப்பு விவகாரம் தொடர்பாக ஜனவரி 5ஆம் தேதி தமிழகத்தில் கண்டன விளக்க கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து இலங்கை தமிழர்களை விரட்ட முயற்சிக்க கூடாது என்றும் அவர் கூறினார். சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறையினர் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமருக்கோ மத்தியில் நிதியமைச்சருக்கோ தெரியாமல் தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்தில் செக்ரட்டேரியட்டில் இது மாதிரி நடந்திருப்பதற்கான ரைட் நடந்திருப்பதற்கான வாய்ப்பில்லை. எனவே இது குறித்து மத்திய நிதி அமைச்சரகம் அல்லது பிரதமருடைய அலுவலகம் அவர்கள் தான் விளக்கம் சொல்லணும். தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் சொல்லணும். இந்த ரைட் நடந்ததில் என்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வளவு பணம், நகை, இது குறித்து மேலும் அறிக்கைகள் அரசின் சார்பில் வர வேண்டும். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்களுக்கு உடனடியாக அனுமதி வழங்க காரணம் என்ன என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வரும் பொங்கல் திருநாளில் கண்டிப்பாக நடத்தப்படும் என தெரிவித்தார். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். ராமமோகன ராவ் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உணவு பாதுகாப்பு சட்ட முன்வரைவு, உதய் மின்திட்டம் போன்றவற்றிற்கு உடனடி அனுமதி வழங்க காரணம் என்ன என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். அம்மையார் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்த திட்டங்கள், உணவு பாதுகாப்பு மசோதா, நீட்டு தேர்வு, இந்த உதய மின் திட்டம், ஜிஎஸ்டி மசோதா, இது 4ம் 10 நாளைக்குள்ள கையெழுத்தாகி போயிடுச்சு. யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு தெரியல. இப்ப என் தம்பிகள் அண்ணன் ஜல்லிக்கட்டு நடத்துறி நம்ம போராட்டம் நடத்துறோம், யார்கிட்ட சொல்லி போறாரு, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னே தெரியல.
வேலூர் மாவட்டம் ஆந்திர எல்லைப் பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. வாணியம்பாடி அருகே வீரண்ணமலை, வெலதிகாமணி பெண்டா, சிந்தகமாணி பெண்டா உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கூட்டம் கூட்டமாக வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இது தவிர குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைகின்றன. இதனை தடுக்கும் வகையில் 10 அடி உயரத்தில் தடுப்பு கதவுகளும் கம்பி வேலிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் தக்காளி பயிருக்கு காவலாக இருந்த விவசாயி நாகராஜுலு என்பவர் யானை தாக்கியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆடு மாடுகளை மேய்க்கவும் விவசாய பணிகளில் ஈடுபடவும் முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். காட்டு யானைகளை குடியிருப்பு பகுதிகளில் வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுமலை யானைகள் முகாமில் 25 நாட்களில் 2 யானைகள் இருந்ததால் தெப்பக்காடு யானைகள் முகாம் கால வரம்பின்றி மூடப்பட்டுள்ளது. முதுமலை தெப்பக்காட்டில் 24 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே திருவண்ணாமலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட நர்மதா யானை கடந்த 1ஆம் தேதி திடீரென இறந்தது. பாரதி என்ற யானையும் சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தது. 25 நாட்களில் அடுத்தடுத்து யானைகள் இறப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நாமக்கல் கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பாலசுப்ரமணியம் தலைமையில் 7 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் யானையை உடற்கூறு ஆய்வு செய்தனர். பாரதி யானையின் குடலில் புண் ஏற்பட்டு உணவு உட்கொள்ள முடியாமல் உயிரிழந்தது தெரியவந்தது. 2 யானைகள் தொடர் இறப்பு காரணமாக தெப்பக்காட்டில் உள்ள யானைகள் முகாம் கால வரம்பின்றி மூடப்பட்டது. இங்குள்ள யானைகளும் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சுற்றுலா பயணிகளுக்காக நடத்தப்பட்டு வந்த யானை சவாரியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டயரியான்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இது 2 நாளாக தொடர்ந்து போனதுனால அனிமல் கொஞ்சம் வீக்னஸாக இருந்திருக்குது. வாட்டர் ப்ராப்ளம் இருந்தாலோ தீவன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு இந்த யானைக்கு இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீர், அந்த மற்ற தீவனம் இதெல்லாம் சாம்பிள் மாதிரி பொருள் எடுத்துகிட்டு போகிறோம். பட் மற்றபடி இந்த வியாதி மற்ற அனிமலுக்கு பரவக்கூடிய அளவுக்கு ஆன வியாதி அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது தனிப்பட்ட அனிமல் பாதிக்கப்பட்டிருக்குது. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் வர்தா புயலால் சாய்ந்த மரங்கள் போடப்பட்டிருந்த இடத்தில் திடீரென தீப்பற்றி கொண்டதை அடுத்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். சென்னையை அடுத்த பல்லாவரம் ரயில் நிலையத்தின் கிழக்கு பகுதியில் பல்லாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புயலால் சாய்ந்த மரங்கள் போடப்பட்டிருந்தன. இங்கு கொட்டப்பட்டிருந்த மரக்கழிவுகள் அகற்றாமல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதை அறிந்த மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து விரைந்து வந்த அவர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். மரங்களுக்கு தீ வைத்தவர்கள் பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் பாலத்திற்கு மாற்றாக நவீனமயமான புதிய தூக்குப்பாலம் 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் மணல் பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டு பாம்பனில் தூக்குப்பாலம் கட்டப்பட்டது. 102 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இந்த பாலத்திற்கு மாற்றாக புதிய பாலம் கட்டுவதற்காக 40 கோடி ரூபாய் நிதியை ரயில்வே துறை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு ரயில்வே பிரிவின் தலைமை பொறியாளர் சுயம்புலிங்கம் பாம்பன் பாலத்தை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உலக அளவில் புகழ்பெற்ற பாம்பன் பாலம் மாற்றிவிட்டு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் புதிய பாலம் அமைக்கும் பணி வரும் மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். செசர் ஸ்பேன் ரீப்ளேஸ்மெண்ட் ஒர்க்கு முதல்ல 25 கோடி ரூபாயில் சாங்ஷன் ஆனது. இப்போ அது பணி முடிக்கும்போது 40 கோடி ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம். வெளிநாட்டில் உள்ள நிறைய ஃபார்ம் இது பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாரி லைஃப் அவங்க 100 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க 15 டேஸில் லைனை க்ளோஸ் பண்ணால் போதும் முடிச்சு கொடுத்துருவோம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தருமபுரி அருகே கடந்த 15 ஆண்டுகளாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பஞ்சாயத்துக்குட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் 500க்கும் அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ளவர்கள் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்கள். கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் செல்வதற்காக வீடுகள் அருகே பள்ளம் தோண்டி தேக்கி வைத்துள்ளனர். இதனால் அங்கு தொற்று நோய் பரவுகிறது. பொது கழிவறை இல்லாததால் பெண்கள், சிறுவர்கள் என அனைவரும் திறந்த வெளியை பயன்படுத்துவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறினர். குடிநீர் வசதி இல்லாததால் அனைவரும் காலி குடங்களுடன் அலைவதாகவும், இதுபற்றி மாவட்ட மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் பலனில்லை எனவும் மக்கள் தெரிவித்தனர். தண்ணி இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் போய் ஆம்பளைங்க சைக்கிளில் எடுத்துன்னு வீட்டில் துணி துவைக்கிறதா, குளிக்கிறதா, சமைக்கிறதா. எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 நாள் தண்ணி விடுறாங்க, எலெக்ஷனுக்கு கிட்ட வந்தால் 10 நாள் தண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான். எங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி வேணும், தண்ணி வசதி வேணும், டாய்லெட் வசதி வேணும். எல்லாருமே ஏழைங்க, கவர்மெண்ட் பார்த்து தான் உதவி பண்ணணும். ஒகேனக்கல் தண்ணி எல்லா ஊருக்கும் வருது, ஆனால் எங்கள் ஊருக்கு வந்ததில்ல. பைப் மட்டும் போட்டுனுக்குறாங்க, ஆனால் தண்ணி வந்த வசதி இல்லை. சைக்கிளில் போய் குழந்தைங்களாம் எட்டுன்னு வருதுங்க. நாங்களும் எத்தனையோ வாட்டி மனு கொடுத்தங்க, அதை செஞ்சீங்க. எந்த நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க.
பெரம்பலூரில் ஜல்லிக்கட்டை போன்று சேவல் சண்டைக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று சேவல் வளர்ப்பாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூரில் மாவட்டத்தில் சண்டைக்கோழி வளர்ப்பவர்கள் உள்ளனர். அவர்கள் 50க்கும் அதிகமான சேவல்களை சண்டையிடுவதற்காக வளர்த்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை போன்ற விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அதன் மீதான ஆர்வம் குறைந்து வருகிறது. இதன் காரணமாக இதனை வளர்ப்பவர்களும் குறைந்து கொண்டே வருகின்றனர். சுமார் 40 ஆண்டுகளாக இந்த பகுதி மக்கள் சேவல்களை வளர்த்து வருகின்றனர். தற்போதுள்ள நிலைமையால் இந்த உயர்வகை சேவல்கள் கறிக்கடைகளுக்கு கொண்டு செல்லும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே ஜல்லிக்கட்டை போன்று சேவல் சண்டைக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று சேவல் வளர்ப்பாளர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேவல் சண்டையானது இப்போது ஒரு 2 வருஷமாக தடை பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு கலை. இந்த கலையை நிப்பாட்டிக்கிறது ரொம்ப மன வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த வீர விளையாட்டு இது தடை பண்ணதுனால முற்றிலுமே அவங்க கோபப்படுறாங்க. எல்லா விளையாட்டு வீரர்களும் குறைஞ்சிட்டாங்க. மத்திய அரசு இந்த சேவல் சண்டையும் ஜல்லிக்கட்டையும் நீங்கள் திருப்பியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் மிகவும் தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். 40 வருஷமாக அந்த பாரம்பரியமாக அதை உருவாக்கி அதை நல்ல உயரகமான ஒரு நல்ல குணமுள்ள சேவல்களாக விளையாட்டுக்காக நாங்கள் அதை தயார் செய்து எல்லாம் உருவாக்கி கடைசியில் இதை கறிக்கடையில் கொண்டு போய் விற்க வேண்டிய ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது. திருச்சியில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து, உறையூர், பொன்மலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று காலை மழை பெய்ய தொடங்கியது. மழையுடன் பனியும் பொழிந்ததால் குளிர் அதிகரித்து காணப்பட்டன. பனிமூட்டம் காரணமாக இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை இயக்கினர். இதேபோல் மாவட்டத்தின் பிற பகுதிகளான மணப்பாறை, லால்குடி, முசிறி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. அருள்மிகு ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவையொட்டி 60,000 வடைகளால் ஆன மாலை சாத்தப்பட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையன்று ஜெயந்தி பெருவிழா கொண்டாடப்படும். இந்த ஆண்டிற்கான விழாவையொட்டி இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. 60,000 வடைகள் கொண்ட மாலை சாத்தப்பட்டு அர்ச்சனைக்கு பின்னர் ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று முற்பகலில் திருமஞ்சனம், பால், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனைப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெறுகிறது. அர்ஜென்டினாவில் விமான சேவையை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு. விமான பணியாளர்கள் திரண்டு போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அர்ஜென்டினா நாட்டில் விமான சேவைகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் பலர் பங்கேற்றனர். அர்ஜென்டினாவில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக விமான சேவைகளை பெருமளவு தனியாருக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு விமான பயணியாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தனியாருக்கு வழங்குவதன் மூலம் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தலைநகர் போனஸ் ஐரஸில் திரண்ட விமான பணியாளர்கள் அரசின் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக விளையாடிய பாகிஸ்தான் வீரர் அசார் அலி இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்தார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணி 3 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது.
பிரிஸ்பனில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டி மெல்பர்னில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நேற்றைய இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 310 ரன்கள் எடுத்திருந்தது. இன்று 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த அந்த அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 443 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது. முன்னதாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பாகிஸ்தான் வீரர் அசார் அலி இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கியுள்ள ஆஸ்திரேலியா அணி சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. Gone, he's gone big. Warner goes over mid-wicket. Beautifully played. Bat pad, short mid-wicket, full pitch. That's what happens. But no protection. That's bad ball, but no protection whatsoever. Down he comes and he threads it through. That needed to go as well. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்தா புயல் பாதிப்புகளை இன்று ஆய்வு செய்கிறது மத்திய குழு. முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் முக்கிய ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்து. 2 பேர் பலி, 43 பேர் படுகாயம். அரசியல் தலையீடு இல்லை என மத்திய அமைச்சர் பேச்சு. சோதனை நடத்த அதிகாரம் உள்ளதாக வருமான வரித்துறை விளக்கம். $20,000 தொண்டு நிறுவனங்களுக்கு தடை. மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.